Hi friends, good morning. In this video, discuss about the physics problems. One problem. This is the current electricity. Current electricity chapter very important. So this is circuit problems. I will discuss. A filament bulb, 500 watt, 100 volt, 100 volt is to be used to main supply to 30 volt. One filament bulb used for 500 watt 100 volt main supply 230 watt. This is the diagram. First ஒரு பல்ப் 500 வாட் 100 வோல்ட் 230. ஓகேங்களா, இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ when ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது, அதோடைய பல்ப் அந்த பல்புன்னு சொல்கிறாங்க. அது பல்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 500 வாட் 100 வோல்ட்டில் யூஸ் ஆகுது. நம்மளுக்கு 500 வாட் பவர் இருக்குது, 100 வோல்ட் வந்து வோல்டேஜ் இருக்குது. அந்த அளவுக்கு பவர் அந்த பல்புக்கு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க, சீரிஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பல்பை கன்சியூம்ஸ் 500 வாட்டும் அதை கன்சியூம் பண்ணியிருக்கு. அப்போ 100 வோல்ட்டும் அது வந்து யூஸ் ஆகிருக்கு. 100 வோல்ட்டும் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், இந்த புது ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புது ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த பல்பு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த பல்பு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொன்னாக்கா அதுலேருந்து நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். அப்போ கரண்ட்டு ரெண்டுத்தில் ஒரே சேமாக தான் போகும். சீரிஸில் இருக்கும்போது சேமாக தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். சீரிஸில் சேவாக போகும். பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் சேமாக இருக்கும், கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்படி தான் இது. ஸோ பாருங்கள், நம்ம வந்து டைரெக்டாக அதாவது பியோட பவரோட ஃபார்முலா என்னன்னு சொன்னாக்கா விஐ இல்லைன்னா V²/R. V²/Rன்னு போட்டாக்கா நம்ம வந்து இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா V/I கண்டுபிடிக்கலாம். வாங்க, இப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். V²/R ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். 100 = 100 × 100 வோல்ட்டு 100 × 100 R1 எவ்வளோன்னு சொன்னாக்கா 100 × 100 520 ஓம். இப்போ 20 ஓம் சொன்னால் கரண்ட் எவ்வளோவா இருக்கும், IVV/R 100/200 100/20 5 ஓம். அப்போ டேரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா P = VI இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு கரண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 5 ஆம்ஸ். அது போய் 5 ஆம்ஸ் தான் வருது, இப்போ 5 ஆம்ஸ் ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஷார்ட்கட் இருக்குது, இதை கண்டுபிடிக்கலாம். அப்போ R2 சீரிஸில் கனெக்ட் பண்ணும்போது R2 R1 ரெண்டுமே சேம் தான், ஏன்னா சீரிஸில் இருக்குது. ஸோ I1 = I2 ரெண்டு சேம், தப்பாக கொடுத்துருக்கேன். R2 வோல்ட்டு 100 போயிடுச்சுன்னா 130